ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட சஜஷன் இது நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க, சில பேர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பொதுவாகவே பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க, ஆண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க யார் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற டாபிக் தான். அதிக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பெற்றோர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை வச்சுருக்கவங்க தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்களோ அதை மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இடையில உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டாபிக் நான் பேச வேண்டியது காரணம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது, சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையை நம்மளை சொல்லிடுவாங்க. ஸோ என்ன பொறுத்தளவும் அது வந்து 100% உண்மை. ஸ்கூல்ல வந்து ஹாஃப் டே இருக்காங்க, ஹாஃப் டே நம்ம கூட தான் இருக்காங்க. குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசுலேருந்து நல்லா விவரம் தெரியுது இல்லையா? ஸோ அந்த 5 வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி 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 வளர்க்கணும். பெண்கள் வந்து உன்னோட ஒரு பார்ட்டு தான். ஸோ உனக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லா உறுப்புகளும் அந்த பெண்ணுக்கும் இருக்கும் அப்படின்றத அதில் இருந்து அவங்கள வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிளாக எப்படி நடந்துக்கிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் என்னோட பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயினாக நினைக்கிறேன். நான் ஒரு ஆள் சொல்கிறனால அந்த உலகம் மாறிடுமா அப்படின்னா கிடையாது. பட் வந்து என்னால் ஒரு 2-3 பேர் அந்த வீடியோ பார்த்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு சிலவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கேர்ளை கூப்பிட்டு நீ வந்து துப்பட்டா போடு, நீ வந்து ட்ரெஸ்ஸு இப்படி போடாத அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எங்கள் காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு பொண்ணை நீ பார்க்கும்போது எந்த விதத்தில் பார்க்கணும், என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்றதை நம்ம சொல்லிட்டாலே உலகத்தில் பாதி பிரச்சனை சரியாயிடும். எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock வரைக்கும் நல்லாவே யோசித்து டிசைட் பண்ணி தான் அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் கெவின் லெவின் எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு விஷயமும் குழந்தைங்கள்ட்ட நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க வந்து லேடிஸ்ட்ட எப்படி பேசுகிறாங்க, நம்மள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட தாட் வந்து லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து திரும்ப என் பசங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறேன். அது டெய்லியுமே நடக்குது. ஏன்னா டெய்லியுமே டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அம்மா ஆம்பளைங்க எப்படி இருக்காங்க, பொம்பளைங்களாம் எப்படி இருக்காங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வேர்ட்ஸே வந்து ஆம்பளை பொம்பளைன்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் வருது. நம்ம வீட்டில் இந்த விஷயங்களை நம்ம மாற்ற தயாராக இருக்கும். பட் மற்றவங்க வீட்லேயும் இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக யூடியூப்பில் சொல்லியே ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறேன். எனக்கு வந்து பர்சனலாக ஜென்ட்ஸ் லேடிஸ் வந்து நீங்கள் தான் இந்த வேலை செய்யணும், நீங்கள் தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. டிபெண்ட்டாக இருந்த காலம்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்படின்றப்போ கண்டிப்பாக 2 பேருமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைங்களுக்கு ஈக்குவாலிட்டின்றது சொல்லிக் கொடுக்கணும். நான் பெண் உரிமை பற்றி பேசவே வரல. ஒரு பொண்ணுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ எப்படி பேச முடியும், அவங்கள வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதாவது ஒரு பொண்ணு அவளையே பாதுகாத்து வச்சுப்பா. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு பிரச்சனை, ஹராஸ்மெண்ட் இது மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு பொண்ணால் தனியாக நின்று அந்த இடத்துல பேசவே முடியாது, எந்த செயல்பாடும் பண்ண முடியாது. அப்போது என் பிள்ளைங்க என்ன செய்யணுன்ற விஷயங்களை தான் நான் சொல்லி கொடுப்பேன். அது வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அக்ரி பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து நம்ம பாதுகாப்பாக நீ இப்படி இரு வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளை வளர்த்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பசங்களையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். இந்த டாபிக் வந்து நான் பேசுறதுக்கான காரணம் நிறைய விஷயங்கள். இப்போ யூடியூப்ல வந்து ஒரு சைடு நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அது இதுன்ட்டு எல்லாம் அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக போயிட்டு இருந்தாலும், ஒரு சைடு நியூஸில் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக நடக்கிற விஷயங்கள், நான் ரோட்ல ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். இப்போ சின்ன பசங்களாம் வந்து ரோட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் நான் நேரில் பார்க்குறேன். ஸோ என்ற பயம் எனக்கு அதிகமாகறனால வந்து இதை பற்றி பேச வேண்டியதாகிடுச்சு. ஆம்பளை பசங்களை வளர்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் கூடுதலான ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஒரு கேர்ள் ஒரு பாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பசங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு கேர்ள் பேபியை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி வீட்டிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஈக்குவலாக பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணுங்கள்.
நிறைய ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ரீசனாக கண்டிப்பாக இருக்கும். நீ யார் இதை பற்றி பேசலாமா அப்படின்னா, நான் வந்து பசங்களை பெற்று வச்சிருக்கேன். ஸோ விவரம் தெரியும் போது இவங்க ஏன் வித்தியாசமாக இருக்காங்க, நம்மளை விட இவங்க ஏன் வித்தியாசமாக இருக்காங்க, அது தெரியாமல் அது சஸ்பென்ஸாகவே இருக்குது. லேடிஸ் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சஸ்பென்ஸாகவே இருந்து அதை நம்ம பேரண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்கூலில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, பட் வந்து குட் டச் பேட் டச்ன்ற விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்கூலில் வந்து சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ஒரு கேர்ள் பேபியை வளர்க்குறது நம்மளுக்கு டாஸ்க்கு கிடையாது. கேர்ள் பேபியை நல்லா ஒரு தைரியமான எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். வந்து ஒரு பொண்ணுக்கு நடு ரோட்டில் பிரச்சனை நடக்குது, எப்போ அதெல்லாம் கம்மியாகுன்றது எனக்கு தெரியாது. பட் நடு ரோட்டில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடக்குது, இல்லை அவனோட ஃப்ரெண்டுக்கே ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா ஏன் பசங்க போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், தைரியமாக என்ன பண்ணணும், இல்லை 4 5 நின்று மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கணுமா, செல்ஃபி எடுக்கணுமா, இது வந்து சரியான விஷயங்களா அப்படின்றத வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனால் அவள் அதை வந்து தனியாக நின்று அதை சரி பண்ணிடுவா. ஆனால் இது மாதிரி ஹராஸ்மெண்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது, யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ண முடியாத இடத்துல அவங்க நிற்பாங்க. இது மாதிரி இடத்துல கண்டிப்பாக ஒரு பசங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்றது என்னோட இது. பசங்கன்றதை விட அஸ் அ ஹியூமன் பீயிங்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆம்பளை நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு ஹியூமன் பீயிங், நீ ஒரு மனுஷன், ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ போய் நிற்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். பெற்றவங்க வந்து ஒரு 50% தான் அவங்க வந்து திணிக்க முடியும் குழந்தைக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம். பட் வந்து 50% வெளியே போய் கற்றுக்குறாங்க. வெளியே வந்து என்ன சுச்சுவேஷன்னு தெரியாது, வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அமைகிறாங்கன்னு தெரியாது, கூட இருக்கிறவங்க கொலீக்ஸ் எப்படி அமைகிறாங்கன்னு தெரியாது. பட் நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணிலேயே குழந்தைங்க இருக்காங்க, சேஃப்டியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அது கிடையாது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் கெட்டு போகிறதுக்குன்னு இருக்குது. அதனால இந்த பேசிக்கான விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக எப்படி இருக்கணும், அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இவனே பண்ணுவான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கேர்ளை நீ வந்து ஷால் போடு, நீ ட்ரெஸ் இப்படி பண்ணாத, ஷால் போட்டின்னா ரோட்டில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறத வந்து வேண்டாம். நீ ஒரு இப்போ ஃபாரினர்ஸ்லாம் எப்படி அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து அதை விசித்திரமாக எந்த ஒரு அந்த ஃபாரினர்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த கேஷுவாலிட்டியை நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து ஒரு சின்ன துளி லைட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுங்கள். பெண்ணுக்கும் உனக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல, 2 பேரும் ஈக்குவல். நீனும் மனுஷன், அவன் வந்து மனுஷி, அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் எல்லாமே இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்க இந்த காலத்தில் நீயும் ஒரு ரெஸ்பான்சிபிள், நீயும் ஒரு வேலை செய்யணும், அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா நீனும் ஒரு வேலை செய்யணும். ஸோ 2 பேரும் ஈக்குவலாக பிரித்து தான் வேலை செய்யணும். அவள் தான் வேலை செய்யணும், நீ ராஜா மாதிரி உட்காந்துருக்கணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்க அது நல்ல விஷயமே கிடையாது. அது வந்து நான் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். ஏன்னா வீட்டில் அவங்க செய்கிறதுக்கு ஈக்குவலாக தான் நம்மளும் எல்லா வேலையும் செய்கிறோம். ஸோ வந்து ஈக்குவலாக வேலை செய்கிறது வந்து தப்பு கிடையாது. இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லலாம். இப்போ நான் என் குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே வந்து கூட்டுறது, பாத்திரம் வளர்க்குறது, பசங்கன்னா 6 வயசு ஆக போகுது, எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது தப்பாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த வீட்டில் ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. ஸோ அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க. கெவின் வந்து அவங்கவுங்க ஸ்டடீஸை நான் பார்க்கணும், சமையல் பார்க்கணும், வீட்டு கிளீனிங் எல்லாமே பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் பசங்க செய்யும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றது கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன். இது வந்து எல்லா விஷயமுமே நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் லைஃப் வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. ஸோ நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.